நான் இதை தீர்க்க தரிசனமா சொல்றேன். நீங்க அதை முடியாதுன்னு நினைக்கிறது தப்புன்னு ஆரம்பிக்கும். கர்த்தர்கிட்ட இருந்து நீங்க எதை பெற்றீங்களோ அது செத்த மாதிரி இருந்தாலும் மறுபடியும் முளைச்சு. ஆனா உங்களுக்கு நல்ல செய்தி, சாத்தாங்கிட்ட இருந்து எது வந்துச்சோ அது ஆத்துல அடிச்சுக்கிட்டே போயிடும். ஆனா கர்த்தர் இடத்துல இருந்து வந்தது எதுவோ அது போற மாதிரி போய் திரும்ப வந்து விடும். நீங்க எஸ்ன்னு சொல்ற வர, நீங்க எஸ்ன்னு சொல்ற வர, ஆமாயா எஸ்ஐயான்னு சொல்ல வர, அது உங்களை விட்டு விலகாது. தயவு செய்து அருமையானவர்களே, எனக்கு தெரியும் நீங்க போன பாதைகள் தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபித்த ஜெபங்கள் ஒன்று விடாம நீ கண்ணை மூடுறதுக்குள்ள அத்தனைக்கும் பதில் ஆண்டவர் தருவார். கால தாமதங்கள் என்பது ஆண்டவர் மறுத்து விட்டார், மறந்து விட்டார் என்ற அர்த்தம் அல்ல. அது உங்களை உருவாக்கி ஆண்டவர் கொடுக்கிறத நீங்க விலையேற பெற்றதா நினைப்பதற்காக அவர் தான் தாமதம் என்று நினைத்து கொள்ளுங்கள். மறுபடியும் ஆதியில செய்த கிரியைகளை ஆரம்பிச்சிருங்க. உங்க ஜப நேரத்தை தொடங்கிடுங்க. நான் எவ்வளோ ஜபத்தை விட்டுட்டேன், மறுபடியும் முடியுமா நினைக்காதீங்க. ஆண்டவர் கிண்டி உங்களை அப்படி கிளறும் போது, அந்த தண்ணிய தேவதூதன் கிளறும் போது எவன் விழுவானோ அவன் சுகமாயிடுவான். இப்ப நான் பேசும்போது உங்க ஹார்ட்ல ஆண்டவர் அப்படி 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 பண்றாரு. உங்க குளத்தை அப்படி இப்படி 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 பண்றாருல்ல, அது சும்மா ஸ்லைட்டா இருந்தா கூட பரவாயில்ல. ஜம்ப் பண்ணிடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. எதை நிறுத்துனீங்களோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹவுஸ் விசிட்டிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆண்டவர் சொன்னாருன்னா